பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்க போகின்ற இறை வார்த்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவனை தூக்கி விடுகின்றார். அருமையான வார்த்தை என்ன? ஏழைகளை புழுதியினின்று உயர்த்துகின்றார், வறியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி விடுகின்றார். இவ்வளவு கஷ்டப்படுறவங்க, எவ்வளவு துன்பப்படுகிறவங்க, வறியவர்கள், எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நிற்பவர்கள், இப்படிப்பட்ட நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். நிறைய பேர் சில தேவையில்லாத பிஸ்னஸ், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு எல்லாவற்றையும் ஒரு இழந்த நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவர்கள் இந்த இறை வார்த்தைகளை தியானித்து ஜெபிச்சா கண்டிப்பாக இறைவன் உதவி செய்வார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக்கினார், அவர் நல்ல உயர்த்தினார், பெரிய பெரிய ஆட்கள் மத்தியில் அமரச் செய்தார். அவர் எல்லா அரசர்களுக்கு மேலாக தன் உள்ளத்திற்கு உகந்தவன், என் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன் என்று பெருமையாக பேசினார். அப்படியாக தாவீது உயர்த்தப்பட்டார். அடுத்து சிங்கக்கையில் இருந்த தானியேலை உயர்த்துகின்றார். அரசர் அவையில் அவரை பெரிய பதவி கொடுத்து உயர்த்துகின்றார். அதே போல சிறையில் இருந்த யோசேப்பை ஆளுநராக, கவர்னராக உயர்த்துகின்றார். அனாதையாக இருந்த எஸ்தரை 127 நாடுகளுக்கு அரசியாக உயர்த்துகின்றார். ஆண்டவருக்கு இதான் வேலை. எல்லாரையும் உயர்த்தணும், நல்லா வைக்கணும், எல்லோருக்கும் நன்மை செய்யணும். இவர்கள் எல்லாம் ஜெபிக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்கின்றது. இப்போ நாமும் சில நேரங்களில் நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஏழையாக இருக்கான், வறியவனாக இருக்கான், எளியவனாக இருக்கான், இவனெல்லாம் என்னத்துக்கு லாயக்கு, இவன் ஒரு ஓட்டாண்டி, அட்டை தருத்திரம் பிடிச்சவன், இவனுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நம்ம துச்சமாக கருதுவார்கள், ஏளனமாக பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் கடைக்கண் நோக்கினால் எல்லாமே நடக்கும். இதைத்தான் அன்னை மரியாள் சொன்னாங்க, ஆண்டவர் என்னை கடைக்கண் நோக்கினார், எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுகின்றது என்று. ஆகவே அவருடைய கடைக்கண் நம் மீது விழ வேண்டும். அந்த அருட்பார்வை நமக்கு வேண்டும். அவர் நாம் இருக்கின்ற நிலையை, நம்முடைய வறுமையான நிலை, கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், போராட்டங்கள், வேலை இல்லாத நிலை, இவைகளையெல்லாம் நாம் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அவரிடம் அழுது புலம்பி கேட்க வேண்டும். கண்டிப்பாக அவர் உயர்த்துவார். ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு தந்தை இறைவா, வார்த்தையில் தவறாதவர் நீர், சொன்னதை நிறைவேற்றுபவர், சொன்னதை செய்து முடிப்பவர். உன் வார்த்தை வல்லமை மிக்கது, ஆற்றல் மிக்கது, சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். தாவீதை, யோசேப்பை, எஸ்தரை, தானியேலை, இவர்களையெல்லாம் நீர் உயர்த்தி மகிழ்ந்தீர். அதுபோல வறுமையான கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் எங்களையும் நீர் இந்த சமுதாயத்தில் உயர்த்தி ஒரு சிறந்த நிலையில் உமக்கு மகிமை அளிக்கக்கூடிய வகையில் பலருக்கு உதவக்கூடிய விதத்தில் எங்களை உயர்த்துமாறு நீர் அருள் செய்வீர். அதற்காக உம்மிடம் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்றோம்.